அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மிஸ்டர் கே கதை கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். சண்டை போட்டுக்கிறானே. சண்டையா? யாரு கூட? சக்சஸ் தனியாதான். புரியல வச்சுக்கிட்டு சண்டை போட்டு பொங்கல் ரிலீஸ் பண்ற அப்படின்ற பேர்ல பொங்கல் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா சக்சஸ் மீன் முடிச்சு சொல்றாங்க போட்ட படம் வரல அப்படின்றாங்க. படத்துக்கு பெருசா ப்ரொமோஷன் பண்ணாங்க, நிறைய இது பண்ணாங்க. பட் இந்த படத்துக்கான ஒரு பெரிய ஹைப் மக்கள் இருந்துச்சுன்னா பெருசா கிடையாது. அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட வசூலி இருந்திருக்கும். யார் சொன்னது அங்க பாருங்க சக்சஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. 3 நாளா சக்சஸா இதையே சொல்றேன். அதே டைரக்டர் சுதா மேம் தான் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா வந்து ஒப்பார வச்சுட்டு இருக்காங்க. விஜய் இப்ப சேர்ந்து பண்ணிட்டாங்க, அவங்கதான் வந்து ரவுடிங்க, அவங்க எல்லாம் படத்தை ஓட பட்டாங்கட்டு ஒப்பார வச்சுட்டு இருக்காங்க சோசியல் மீடியா உட்காந்து. அது எப்படி சார் ஒரே ஆள் சக்சஸ் கொண்டாட முடியும், அதே ஒப்பாரி வைக்க முடியும்? இந்த படம் வந்து பொலிட்டிக்கல வந்து எந்த அரசியலும் சப்போர்ட் பண்ணல, எந்த அரசியல் எதிர்க்கவும் இல்லை. ஒரு சினிமா விமர்சகரா, சினிமாவா ஒரு லவ் பண்றவரா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணிச்சுட்டுறதா இந்த வீடியோ. அதாவது எந்த கட்சிக்காரங்க வந்து 60 வந்துடாதீங்க கட்டுறதுக்கு. ஓகேவா? ஆக்சுவலி இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நிறைய படம் இருந்துச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து எப்பயாவது பரவாயில்ல, இந்த படம் பொங்கல் வருது அப்படின்னு சொன்ன உடனே, அதுவும் ஜனநாயக போட்டியா வந்துருச்சு அப்படின்ற உடனே நிறைய பேர் வந்து தன்னுடைய உருவங்களை மாத்திக்கிட்டாங்க, மாஸ்க மாத்திக்கிட்டாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜனநாயகம் இதெல்லாம் வருது. எப்பயுமே ஒரு படம் எதிர்த்தா இந்த பேசுறது அச்சீவ் ஆகி தெரியுமா? அந்த டைம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஆக்டர் விஜய்க்கு பிடிக்காத ஆக்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க, திடீர் என்ன உரிமை தெரியல, என்ன அடிவில் பாசே தெரியல, வாட்டு எஸ்கே பட்டது தெரியுமாடா, எஸ்கே கால் மியூசிக் வருவாங்கடா அவங்க தளபதி அப்படின்னு எல்லாம் சோசியல் மீடியாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. கடனை நோட்டு நீ வந்து அந்த ஆக்டர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, எப்போ எதுக்காக மாறின? அதெல்லாம் கிடையாது, அந்த ஆக்டருக்கெல்லாம் எஸ்கே ஃப்ரீடா அப்படின்னு சத்தம் போட்டு இருந்தாங்க. இது என்ன ஆயிடுச்சு, ஓரளவுக்கு மேல போயிட்டு ஓகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த படம் ஓடக்கூடாது, கலசா விடக்கூடாதுட்டு சோசியல போட்டு போக ஆரம்பிச்சாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த படத்தை டைரக்டரான சுதா மேம் வந்து அடிக்காத அடியே இல்லை. அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண படம், இதுக்கு முன்னாடி பாயிட்டு இருந்தாங்க, சூரவை போட்டு படம், இரு சுட்டு படம் பாயிட்டு இருந்தாங்க. அந்த படையை சேர்த்து வச்சு ரோஸ் பண்ணிருக்காங்க இப்போ சோசியல் மீடியால. ஆமா ஆமா, அந்த இறுதி சுற்றே திருட்டு கதை அவங்களுக்கு எந்த கிரெடிட்டும் கொடுக்கல. ஒரிஜினலா உள்ள ஆட்களுக்கு அவங்கதான் ரவுடிசம் பண்றாங்க அப்படின்னு அவங்களோட ஒரிஜினல் கம்யூனிட்டி டேவை வந்து அவங்க பேருக்கு கூப்பிட்டதே கிடையாது. ஈவன் இந்த எடுத்த படங்களே பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புள்ஸோட கம்யூனிட்டியை வச்சுதான் அவங்கள கால் பண்ணுவாங்க அவங்க எப்படி அப்படின்ட்டு. அது என்ன இந்த பக்கம் இப்படி பண்றீங்க, அந்த பக்கம் அப்படி பண்றீங்க. அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏடி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. இதே இன்னொரு விஷயம் சொல்லவா, பெரியார் போட்டோ வச்சுக்கிட்டு ஜாதி இல்லை அப்படின்னு தான் வந்து சூரியப்போ எடுத்திருப்பாங்க. அந்த மேரேஜ்ல பாத்தீங்கன்னா பேரோட போட்டோ அவங்க பேக்ரவுண்ட்ல வைக்கப்பட்டிருக்கும். இதே போல நீங்க வந்து தெலுங்கு டப்பிங் விஷுவல்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே. அவங்க என்ன பண்ணாங்களா, தெலுங்கு டப்பிங் வெர்ஷன்ல அந்த ஊரு தெலுங்குல வந்து கம்யூனிட்டி தலைவரை போட்டோ வச்சுக்கிட்டு தெலுங்குல அங்க பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணிடலாம்னு வேலை பார்த்திருப்பாங்க. See, that's how pan India film worksல. அந்தந்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எலிமெண்ட்ஸ் மாத்துறது. ஓகே கரெக்ட். பட் அது வந்து ஒரு கமர்ஷியலா ஓகே, கமர்ஷியலா பாடும்போது ஓகே, கமர்ஷியலா ஒவ்வொரு பேரண்டியா அந்த ஆக்டர்ஸை கூப்பிட்டு வச்சு ஓகே. இல்ல எல்லாரும் கனெக்ட் பண்ற மாதிரி திருமணா எடுத்துக்க, அது ஃபுல்லா ஒரு இந்தியாவா சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்டையோ இது ஒரு லாங்குவேஜோ குறிப்பிட்டு இருக்காது, மொத்தமா இந்தியாவை சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதை வச்சுக்கலாம். இவங்க எடுக்கிறதே ஒரு ஸ்டேட் பீப்புள்ஸ் கூட உணர்வு பேஸ் பண்ண படம் தான். இதுவே தமிழ் பேஸ் பண்ண படம் தான். ஆனா அஜாசத்துக்கு போது தமிழ் ஆளுங்க தான் இவங்க என்ன பண்ணாங்களா, எல்லா ஸ்டேட்ல இருந்து எது படம் கேட்டு வரலாறே மாத்திட்டாங்களா. இப்ப என்ன சொல்றது, சுதாரணம் தேவையா? இது கேட்டா அவங்க வந்து மொத்தமா கூட உட்காந்துக்கிட்டு என்ன கமிஷன் பாடுக்கிறேன் என் படம் ஓடணும் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. சரி, அவங்க பண்ண கேஸ்டிங் சாய்ஸ், ஸ்கிரீன் கேஸ்டிங் சாய்ஸ் இல்ல, இது அபௌட் த எமோஷன். எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த தமிழ் தெலுங்கு விஷயம் வச்சு இல்ல, நான் அந்த சொல்ற பாலிடிக்ஸா போல நடந்த சொல்றேன். புஷ்பான ஒரு படம், அதுவும் பாயிடியா படம், பாயகா வசூல் போயிடுச்சு. அந்த படத்துல ஒரு சீன் ஒன்று வரும். புஷ்பா வந்து தமிழ் போலீஸுங்கிட்ட வந்து காசு கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரு. அப்ப தமிழ் போலீஸ் கேட்பாங்க தமிழா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து புஷ்பா வந்து தெலுங்கு ஒரிஜினல் வெர்ஷன்ல நான் வந்து பச்சை தெலுங்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து எமோஷன் பேஸ் விஷயம்னால எந்த விஷயத்திலயுமே அவங்க டப்பிங் வெர்ஷன் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. டைரக்டா நான் பச்சை தெலுங்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி ஏன் அந்த கன்சியூமர்
மோனியா போறான் போயிடுச்சு. நம்ம ஊரே அவ்வளவு விட்டாச்சு. புஷ்பா 2 நான் ஃபர்ஸ்டே போறேன், சரியான கூட்டம். இதுலயே சம்பந்தம் இல்ல. அதுக்கு தான் ஸ்ரீலீலா இருந்தாங்க. பட் இருந்தாலும் சமந்தா தான். அப்படியே அந்த ஒரு தெலுங்கு டைரக்டர் வந்து டைரக்டர் தான். அப்படியே அந்த படம் எடுத்த டைரக்டர் வந்து என்ன காமெண்ட் பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் இது வந்து எமோஷனல் பேஸ் பண்ண ஒரு விஷயம். இதுல ஒரு படம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு. இதே மாதிரி பெர்சல் படம் எடுத்துங்க. ஆள போறா தமிழ உலக பங்க பாட்டு. இந்த பழைய சாமம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க பாருங்க தமிழ்ன்றாங்க, இது தெலுங்குன்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து இவ்வளவு சேர்ப்பாங்க. படம் அந்த பாட்டு தெலுங்குல போகும்போது பிறந்துட்டா பையன் அப்படின்ற மாதிரி இருக்க தமிழ் இருக்காது. தமிழ் இல்ல அப்படின்னாலும் தெலுங்கு வந்து பேசிக்க மாட்டாங்க. இடத்துல புரியுதா இல்லையா? ஒன்னு அவர் ட்ராக் இதாயிரும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கலாம். ஆனா இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ணல. அது வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணிடும், அதை பண்ணல. புரியுதா இல்லையா? சோ அந்த விஷயம் இவங்களுக்கு பண்ணாததான் இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. இது இங்க மட்டும் பண்ணல, நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. கிரி சுற்றுன்னு ஒரு படம். அந்த படம் வந்து ரியல் லைஃப்ல இருந்த ஒரு ஃபீமேல் பாக்ஸரை வந்து துளசி அவங்களோட கதையை மிரட்டி இருக்காங்க. என்னாச்சுன்னா சுதா மேம் இவங்களுக்கு வந்து ராயல்டி கொடுக்கவே இல்லையா. ரொம்ப தப்பு. படம் பார்த்துருப்பீங்க, கதை. அந்த மெக்டானல்ஸ் காசு கொடுத்து ஒரு கதை எடுக்க போறேன் அப்படிதான் எடுத்திருப்பாங்க. ஈவன் எல்லா பயோபிக்குமே அப்படிதான் கொண்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க, இல்ல குடும்பத்தால கொடுப்பாங்க, இல்ல பர்மிஷன் வாங்கிடுவாங்க எடுக்க போறாங்க. ஓகே தானே. பொன்னியின் செல்வன் மணிரத்னம் டைரக்டர் எடுத்தார்ல, அதுக்கு கூட அவரு கல்கி அவர்கிட்ட பெர்மிஷன் அவங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் கிட்ட வாங்க இல்ல, அது ராயல்டி ஃப்ரீயா விட்டாங்க அந்த புக்கை. அதனால வந்து அப்படி இருந்துமே போய் கேட்டு வந்தாங்க ஃபேமிலி. ஓகேவா? நடுவுல வந்து கேஸ் பண்ண கட்டை குட்டை என்ன பண்றது. அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு, ரியல் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருக்க யூஏ கிட்ட எந்த பர்மிஷனும் கேட்காம எந்த ராயல்ட்டியும் கொடுக்காம இவங்க வந்து படம் எடுத்துட்டாங்க, சக்சஸ் பண்ணாங்க, நின்று பாத்துட்டாங்க. இத வந்து நான் சொன்னேன், ஒரிஜினலா பாதிக்கப்பட்ட அவங்களே வீடியோவா போட்டிருப்பாங்க, முன்னாடியே போட்டுருக்காங்க தெரியல அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சுற்று என்னோட ரியல் ஸ்டோரி. ஏன்னா ஆனா எல்லா கதையும் சொன்னதே நான் தான். சிம்பிளா அவங்க வந்து ஒரு நார்வேல ஏதோ ஒரு ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஏதோ அதே கதையை தான் எடுத்துருக்காங்க. நானும் சொன்னேன், ட்விட்டர்ல பேசிக்கிட்டாங்க, என்னோட சொல்லிதான் ஷேர் பண்ணி அவ்வளவுதான். செய்தி வாசிப்பாளர்கள்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செய்தி வாசிப்பாளர் உங்கள் கேக்கு மற்றும் ஒளிப்பதிவு கேமரா உதன் மிஸ்ஸஸ் கேகே. இதை மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு சோசியல் மீடியால வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மேல ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் இதாச்சு இது வந்து பெரிய இதாகி படத்துக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனா மாறி போச்சு. பத்தாவதுக்கு இந்த ஜனநாயக படம் வந்து இந்த சென்சார் விஷயம் பார்த்துருப்பீங்க தெரியுமா? அது என்னடே தெரியல. அந்த படம் வந்து நம்ம வராது போல ரீமேக் தான், கேசரி ரீமேக் தான். கேசரி தான் ப்ரோ. ஆமா எங்களுக்கே தெரியுது. ஆனா அது கேசரி கிடையாது. தலைவர் நின்னானா பிரியாணி ஆகும். தப்பு சொல்லப்பா, ரியாலிட்டி நடந்ததா சொல்லிடுவாங்க. யாரும் குரலா சொல்ல நடந்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் வந்து ரோஸ்ட் வந்து கொஞ்சம் மாத்தி பேசிட்டு இருக்கேன். ரெண்டாச்சு இந்த படத்துக்கு வந்து நேஷனல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த குடும்படா அந்த படத்தை ரீமேக் பண்ணி தடை பண்ணிட்டாங்க. இது என்னன்னே தெரியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. தெரியாதா? அந்த படம் நேஷனல் கிடைச்சது. ஆனா அந்த படத்தை ரீமேக் பண்ண தடை பண்றாங்க. இதாச்சு தளபதி ஃபேன்ஸ் ஃபுல்லாவே இந்த படத்துக்கு வந்து ஃபுல் ஹேட்ரட் ஆயிட்டாங்க. இந்த படத்தை அடிச்சாடோ ஆடியோ லான்ச்ல விஜய் சொன்னார்ல, நார்மலாவே என் படத்தை இது பண்ணுவாங்க. அது என்ன பண்ண பாதிக்கு வரேன்ட்டேன். ஹெல்மெட் போட்டு வந்தவங்களா வந்து ஒரு இன்ப அதெல்லாம் பண்ணாம இருந்தாலே போய் பாத்துருப்பாங்க. ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். இந்த படம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து போய் தான் ரேஷன் கார்டுல எல்லாம் கூட கொடுத்தாங்களாமே. ரேஷன் எல்லாம் கொடுத்தாங்களா? அதாவது அது கலாய் போட்ட மீ முடியாது. சும்மா காமெடியாது. போட்ட மீ அது 3000 கூட சேர்த்து டிக்கெட் நான் உண்மை நினைச்சேன், யாரும் நமக்கு ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்தா ஜனநாயகம் படத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் அதுக்கு முதல்ல நமக்கு ரிலீஸ் ஆகும்ல அப்படின்னு ஒரே மன வருத்தம் ஆயிடுச்சு. அப்ப கூட பாசத்து போலப்புல அடைக்கல. இதுக்கு எப்படி சொல்றீங்க? எல்லாரும் ஆபீஸ் ஐடில வந்து டிஎம் பண்ற அனிலக்கா நம்ம ஜெயிச்சிட்டோம். நான் எப்ப சொன்னேன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தான் பரவாயில்ல. இப்ப பாலிட்டி கட்சி தரட்டாரு வேற நமக்கு எதுக்கு வந்து எஸ்கேட படம் எடுத்துங்க. இந்த வீடியோ நிறைய எஸ்கேட குரலாம் சொல்ல, இது அபவுட் த மூவி. அவரோட ஆக்டிங்கோ அது தப்பா சொல்ல. இதோட படங்களே பாத்தீங்க அப்படின்னா அயலான் எடுத்துங்க. அயலான் வந்து கிட்ஸ் பேஸ் பண்ண படம். ஓகே, கிட்ஸை கொண்டு வந்து படம் பாருங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி அவெஞ்சர்ஸ் படம்லாம் பாத்தீங்கன்னா டீனேஜ் பசங்களை இம்ப்ரெஸ் பண்ண படம். டீனேஜ் பசங்க இம்ப்ரெஸ் பண்ணாதனாலதான் மாடல் லக்கிட்டு படம் கொஞ்சம் வருஷத்துக்கு. தாய்லாண்ட்ஸ் மிஸ் பண்ணா அந்த படம் ஓடாது. இதேதான் தாய்லாண்ட்ஸ் வந்து தமிழ் ஆளுங்கள் தான் அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ற இந்த படம். ஆனா இல்ல நீ என்னடா கேள்வி தெலுங்காரங்க ஆந்திரக்காரங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாக்கியோ அப்படின்ற மாதிரி வந்து படம்
எடுத்துருக்காங்க போல. இதான் என்னாச்சுன்னா வந்து ரியலிஸ்டியா மாத்திரியா நீட்டு எல்லாரும் காண்டாயிட்டாங்க அந்த படத்துல. கிட்டத்தட்ட வந்து 200 பேருக்கு மேற்பட்ட கொலை போட்டிருக்கீங்க அந்த வரலாறுல. அது படிக்கலாம ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு படிக்கும் போது. ஓகேவா, உண்மையில உங்களுக்கு பாராட்டலாம். இந்த படம் எடுத்ததுனால தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இதை பத்தி தேடி படிக்கணும்னு தோணுச்சு. பட் வரலாறு எதுவுமே பண்றேன் காசு பாக்குறேன்ற பேர்ல அடுத்த உணவு காசா தெரியுதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தோணலைங்க. கமெண்ட் பாக்ஸ் கேக்குறாங்க இந்த மாதிரி தமிழ் உணவாளர்களுக்கு அந்த படம் வந்து பிடிக்காம போதாலையும் ஆக்சுவலி படத்துல க்ரூ எல்லாருமே வந்து அதர் ஸ்டேட்டுக்காரங்க இது கடன் எடுப்பாங்க அப்படின்ற தாட் வந்ததுனால இருந்தா அவங்களுக்கே அந்த படம் சாட்டிஸ்பேக்ஷனாகவும் இல்ல. படம் பார்க்கும்போது இதாகவும் இல்ல. அமரன் படத்துல வந்து நம்ம எஸ்கேஸ் ஆகும் போது கண்ணீர் விட்டவரலாம். இந்த படத்துல வந்து பல பேர் ஜாலியா இருக்கும் போதெல்லாம் வந்து அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இதுல கேமியோஸ் சாகரத்துவே வராங்க. சரி தப்பா எடுத்துக்காதீங்க. சொன்னேன் இது கூட போறாங்க 3 பேர் சேனல் போட்டு வரையா பேசுவாங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப சேனல் பக்கம் போயிட்டு வேற சேனல் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் சப்போர்ட் பண்றாங்களா தெரியும். ஓகேவா, பட் என்ன இந்த படம் ஓடாதுக்கு ரஜகாரன் சொன்னா எங்க கூட்டு வச்சு கும்பா வந்து குத்துவாங்களோ அப்படின்ட்டு இஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க யாருக்குமே வந்து மொழி உணர்வு இல்லைங்க. மொழி படம் என்னங்க அப்படின்னு தான் இருக்காங்க. அதனால வந்து அந்த படம் பார்க்க வரல. இது ரியலிசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு படம் வருது, ஒரு சொல்றது ரியாலிட்டியா இருக்கிற ஒரு கட்சியை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு அது பிரச்சாரமா தெரியுமே தவிர படமா தெரியாது. படம் அதுக்குதான் பண்ணதே இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் பொலிட்டிக்கல் பக்கம் போனாங்க அப்படின்னா அவங்க கரியருக்கு அப்புறம் காணாம போத பாத்துருப்பீங்க. அவங்க இந்த கட்சிக்காரங்க அப்படின்றதுனாலயே நிறைய பேர் படத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. இது வரலாறு பல ஆக்டர்ஸ் பத்தாதுக்கு சென்சார் பிரச்சனை வந்தது. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து மெயின் காரணம். என்ன சொல்றாங்க, யாருக்கும் மொழி உணர்வே இல்ல. எல்லாரும் ஜப்பான் கத்துக்கிறாங்க, ஜிது கத்துக்கிறாங்க. அது வந்து பரவாயில்ல கத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அதான் வந்து யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க. யாருக்கும் மொழி உணர்வு இல்லாமலாம் இல்ல. அன்னைக்கு அந்த போராட்டம் நடக்கும் பொழுதுக்கும் இன்னைக்கும் வந்து கம்பேர் பண்ணா கம்மியா இருந்தா ஒத்துக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் படிக்கிறானுங்க, ஆனா தமிழ் தெரிய மாட்டேங்குது, படிக்க தெரிய மாட்டேங்குது. அது பெரிய சுத்திட்டு இருக்கானுங்க. வர எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க இங்கிலீஷ் படிக்கிறானுங்க, இங்கிலீஷ் மட்டும் தான் இது பண்றானுங்க. இங்கிலீஷ் புதுசா பேச வர மாட்டேங்குது, இங்கிலீஷ் எழுத வர மாட்டேங்குது. பேசாமே தமிழ் பேசலாம் தவிர படிக்க வர மாதிரி எதுவும் வர மாட்டேங்குது. காப்பி புக்கு தமிழ்ல இருக்குது, எனக்கு கம்மியா ரேட் இருக்கு, 200 ரூபாய் விக்குது அப்படின்னு சொன்னா ப்ரோ 200 ரூபாய் கம்மியா தான் இருக்கு, பரவாயில்ல ப்ரோ, தமிழ் படிக்க தெரியாது ப்ரோ அப்படின்றாங்க. குச்சமே இல்ல. இவெல்லாம் இருந்தா என்னத்து சொல்றது. நம்ம கேட்க சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்ல டைப் பண்ணாதான் புரியும், படிக்கிறாங்க, தெரியுது. ஓகேவா, இப்படியும் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுக்காக மொத்தமா ஆயிட்டாங்க, மொத்தமா எல்லாமே மாறிட்டாங்க. ஆப்பிரிக்கா மாதிரி எல்லாம் வந்து இங்கிலீஷா இது பண்றாங்க, அவங்க இதுல அடிச்சு ஆடுற மாதிரிலாம் இல்ல. நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க ஏதோ தவறா பேசிக்கிட்டு. இதே சாலை பாத்தீங்கன்னா வந்து பிரபல ஒரு திரைவாசகர் பாத்தீங்கன்னா இல்ல பெரும்பாலும் திரைவாசகர் பாத்தீங்க அப்படின்னா படத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு தெரியும். அதெல்லாம் பார்த்து படம் பாசிட்டிவா இருக்கு, படம் ஒரு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்பதான் தெரியுது அவர் வந்து கைவிட்டு வாங்கிட்டாரு, ஐயருக்கு பண்ணிருக்காரு அப்படின்ட்டு சோசியல் பேசிட்டு இருக்காங்க. அது எதுல உண்மை தெரியல. ஒரு 10 லட்சமாவது நம்ம ஜாதகத்தை வாங்கிருக்கலாம். பாக்கெட்டுலதான் எடுத்துங்க. சோ இதுதான் வந்து படம் பெருசா போகாததுக்கு மெயின் காரணம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜனநாயகன் பிப்ரவரி தள்ளி போகுது அது நியூஸ் வந்த உடனே கடப்புல ஏவட படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. மாவாத்தியோட படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஜீவா படம் ஒண்ணு இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் ஷோக்கு போக போறேன். அப்புறம் ஜீவா அடிச்ச படம் தலைவர் தம்பி அது நல்லா போகுது. யூடியூப் 30 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த படத்தை தூக்கிவாங்கன்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் ஃபுல்லா தூக்க மாட்டாங்க. 2 ஷோ 3 ஷோ கம்மியா ஓட்டுவாங்க. இது கூட பரவாயில்லைங்க. அந்த படம் ராஜா சாபு அதுக்கு மேல நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த படம் வரலையே, இந்த படத்துக்கு போக நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது, அது நல்ல விஷயம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதான் நடந்த ப்ராசஸ் நடந்த விஷயங்கள். ஓகேவா, நான் அது புள்ளி யாரும் பேச சப்போர்ட் பண்ணல, தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா தான் படிச்சுங்க. நம்ம எப்ப ஜாலியா வீடியோ போடுறவங்க தான், ஜாலியா என்டர்டைன்மெண்ட்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் வந்ததுனாலதான் அப்ப இப்படி பேசாதா இருந்துச்சு. அத்தனை வந்து பொலிட்டிக்கல் போல போவாட்டும். ஓகேவா, இதே மாதிரியோட இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அதான் சொல்லல, இது அவங்க சுதா அவங்க சொன்னது வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா அப்போ எக்கச்சக்க படம் சொல்லலாம். அப்போ அதாவது விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருக்காங்களா, மற்ற ஃபேன்ஸே இல்லையா, அவங்கலாம் பார்க்கவே மாட்டாங்களா அந்த படத்தை? படம் நல்லா இருந்துச்சுன்னா யார் வேணாலும் போய் பார்ப்பாங்க. விஜய் ஃபேனா இருந்தாலுமே படம் நல்லா இருந்தாலும் படம் போய் பார்க்கதான் செய்வாங்க. அது இவங்க அப்படி சொல்லி அப்படியே முத்திர குத்துறாங்க. இவங்க தான் ஆரம்பிச்சது, இவங்க தான் இந்த ட்ரெய்லரை பாட்டு போட்டு ஏத்திட்டு இத்தனை பேர் பார்த்துட்டாங்க, இவ்வளவு வேகத்துல பார்த்துட்டாங்க. இது வந்து ஆர்கானிக் வியூ அப்படின்னு போட்டதே இவங்க தான் இந்த சண்டையை ஆரம்பிச்சதே இவங்க தான். ஆர்கானிக் வியூ
நாங்க ஒன்றும் இது பண்ணி ஆகல, ஆர்கானிக் வீக்னும் அப்படிதான் வரும்னு போட்டு வாண்டடா ஜனநாயகன் குரூப்பை வம்புழுத்ததே இவங்க தான். இவங்க பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அடிக்கிறாங்கன்னா அடிக்கதான் செய்வாங்க. உள்ளத உள்ளபடியா படம் எடுத்திருந்தா எல்லாருமே சப்போர்ட் இல்ல பண்ணிருப்பாங்க. இப்போ ஏதாவது நிறைய பாலிடிக்ஸ் ஆட்களே யாராவது ஏதாவது டிவிக்கே பத்தி பேசினாவோ இல்ல தளபதி விஜயை பத்தி பேசினாவோ டக்கு டக்குன்னு அவங்க பத்தி ஒரு வீடியோ வந்துருது. இவங்க எந்த கட்சியில இருக்காங்க, யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களையே கண்டுபிடிக்கும் போது இவங்க சும்மா விடுவாங்களா? தேவலாம் எப்பயோ நடந்த அந்த பொண்ணு சொன்ன அதெல்லாம் மறந்துட்டாங்க, யாருக்குமே அது தெரியாது. கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அது பெரிய பிரச்சனையாகி இன்னும் அவங்களோட பேருமே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு இதுல போய் பொங்கல் வேற, டெல்லியில போய் பொங்கல் வேற வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அதான் அதுக்கு அதையும் போட்டிருந்தாங்க. அதர்வா நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. அங்க அதாவது இந்தியானா டெல்லி தானா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அதனாலதான் அவர் போகல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஓட்டியிருந்தாங்க. என்ன பண்றது அது, அதாவது படம் ஓடலன்னா அவங்க ஏன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க? நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம ஒழுங்கா எடுக்கல. அது ஒரிஜினல் கதைனா அந்த ஒரிஜினல் கதைக்குள்ள எடுங்க, இல்லைன்னா அது தொடாதீங்க. தொடாம நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமர்ஷியலா எடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு ஒரிஜினல்ல தூக்கிட்டு வந்து அந்த அந்த ஸ்டேட்ல இருந்து ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஸ்டேட்ல இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. என்ன அதாவது மாணவர்கள் தான் அதுல கஷ்டப்பட்டு போராடி இறந்தது, அதையே ஒழுங்கா காட்டாம என்னென்னவோ காட்டி கொலைப்படி பண்ணி இது நாங்க ட்ரெய்லர்லயே அதைதான் சொன்னோம். அதையும் வந்து நிறைய பேர் வந்து முட்டிக்கிட்டு வந்தாங்க. இதுக்குதான் அததான் சொல்றேன், இது புரியாம என்ன ஒன்னும் இல்ல. இப்போ அந்த முட்டுன்னு முட்டுறாங்கல்ல, இந்த தமிழ் தான் முக்கியம், தமிழ் முக்கியம் தான், யாருமே இல்லைன்னே சொல்ல. ஆனா முக்காவாசி போய் பாருங்க, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாருங்களேன், நிறைய பேர் தமிழே படிக்காம ஸ்ட்ரெயிட்டா பிரெஞ்சு எடுத்துட்டு அப்படியே பாதியிலே 12th வரைக்கும் பிரெஞ்சு படிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. தமிழே படிக்காம நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க, அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த முட்டு கொடுக்குற ஃபுல்லா அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் கொடுப்பாங்க. கேட்டாதான் தெரியும் தமிழ்னா என்ன, தமிழ் இலக்கியம்னா என்ன, எத்தனை வார்த்தை இருக்கு, அது என்னெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அதான் சொல்றேன், வாய்வையா பேசுறது. கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் போட்டவங்க யாருமே தமிழ்ல போட்டிருக்க மாட்டாங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க, தமிழ் வாழ்கன்னு. அந்த மாதிரிதான் நடக்குது. அதான் அது உண்மையிலே போராடினவங்க, அந்த விஷயம் உண்மையிலே தெரிஞ்சவங்க, அதுக்குதான் நிறைய பேருக்கு வருத்தப்பட்டு இருந்தாங்க. அதை ஏன் உருப்படியா எடுக்கலன்னா எடுக்காமையோ விடலாம்ல, அதை எடுத்து குளறுபடி பண்ணி இப்ப தேவையில்லாம அது வேற எடுத்து அது வேற பிரச்சனையா போகுது. அந்த படமே உள்ளுக்குள்ள என்னமாயி ஆமா ஆமா என்னவா போயிட்டு இருக்கு. அது அவங்க பாடு. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்